அவங்களுக்கு ஆணவத்தின் உச்சம். அதாவது அவங்க நினச்சிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னா இந்த ஆளுங்கட்சி இருக்கிற ஆளுங்கட்சி ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு சீஃப் மினிஸ்டர். நிஜமாவே நான் வந்துட்டு ஸ்டாலின் கிட்ட எதிர்பார்த்தேன். அவர் வந்து கொஞ்சம் சாஃப்டான ஆள் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ சாஃப்டாக இருந்துட்டு இவங்க பேசுகிற பேச்சுக்கு இது பண்ணுற தப்புக்கெல்லாம் வந்துட்டு அவர் வந்து என்னமோ ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்முன்னு ஆகிக்கிறாங்க. ஏன் பயந்துக்கிறாங்க இவங்கள பார்த்து? ஏன்னா இவனுக்கு வந்து பிஜேபி பின்பலம் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக மற்றவங்களாம் வேணால் இல்லைன்னு சொல்லலாம். அந்த சீமானுக்கு அந்த பின்பலம் இருக்கிறதால தான் இவ்வளோ திமிர் பேச்சோம். பிஜேபி என்ன நினச்சிருக்குது, இந்த சீமான், இந்த விஜய், அதிமுக, அதுக்கப்புறம் விசிகா இவங்களெல்லாம் வெளியே கொண்டு கம்யூனிஸ்ட் வரமாட்டாங்க. பிஜேபி இருந்தால் கம்யூனிஸ்ட் வரமாட்டாங்க. பட் விசிகா வந்துட்டு பிஜேபி இருந்தாலும் வரமாட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு தமிழ்நாட்டை கைப்பற்றலான்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தில் தான் பிஜேபியோட கணக்கு. ஆனால் அது தப்பாக போகும். அந்த விஷயத்தில் தமிழ்நாட்டு மக்கள் வந்து விதத்தில் வந்துட்டு பிஜேபிக்கு டெஃபினட்டாக அந்த ஆதரவு சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து இவங்கெல்லாம் சும்மா வந்துட்டு இந்த அண்ணாமலை வச்சு இவங்க ஒரு பாவலா காப்பிச்சிருக்காங்க. யார்? பிஜேபி.